அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தோம். கட்டிசிக்கால் என்று நலமா நான் வரைமுறை நீங்கள் அதையும் பேசுறதை விட அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். ஆனால் எங்க கதை பெரிய கதை. ஏன்னா காவேரியை கடலாழம் கண்டவனும் காண முடியாத அளவுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற முல்லை பெரியார் பிரச்சனை அதே மாதிரி ஒரு சின்ன 5-15 மரத்தில் மரத்தை மறைத்தது யானைன்னு மாதிரி 5-15 மரங்கள் பேபி டேமை கட்ட விட்டாமல் தடுத்துட்டாங்க. அதே மாதிரி வெண்ணாறு சிஸ்டம் மாதிரி இருக்கும் உனக்கு இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, கேட்டுக்கிட்டாரு. அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் கேட்டதுக்கப்புறம் பதில் சொல்கிறாரு இல்லையா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்கு. அச்சா ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு, அவர் டெப்டி மினிஸ்டரா எம்ஒஎஸ் கர்நாடகா, அவரு ஹிந்தி. பீகார்கார் ஒருத்தர் அவரு ஹிந்தி. அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி பட் இருந்தாலும் எங்கள் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் சோறு சளி பிடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். எவ்வளோ தூரம் பாஞ்சி இருக்கும்ன்றத போக தெரியும். ஆனால் அப்போ நான் சொல்லிட்டேன், சார் இது ஒரே நாளில் கற்றுக்கிற சமாச்சாரம் இல்லை, இன்றைக்கே உங்களை போட்டு நாங்கள் கதைக்கிறேன். இது ப்ராப்ளம் வரும்போது தான் வருவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு, இல்லைன்னா அந்த தண்ணி ஏன் வரலன்ற கதை சொன்னாவே நீங்கள் வாங்கிடுவீங்க. அதனால தண்ணி வந்தால் இப்போ டெம்பரரி ரிலீஃபாக நாங்கள் விட்டுறோம், மற்றபடி இருக்கிற சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துடுறோம். கர்நாடகாவில் இப்போ வந்து காவிரியில தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மாசம் வந்து நீங்க அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு ஆணையத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க, நீர் இதுல வந்து குழுல கோரிக்கை வைக்கிறீங்க, அதை தொடர்ந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதமும் இப்படியே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து தண்ணியை நான் சொன்னேன், இதுவரையில் ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு எந்த ஆண்டும் கரெக்டா அதில் போட்டு கொடுத்துருக்கிற ஷெட்யூல் பிரகாரம் தண்ணியை கொடுத்ததே கிடையாது. நாங்கள் வாங்கினது கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு தண்ணி வந்தால் விடுவாங்க, 3 நாளுக்கு விடுவாங்க, இப்படிதான் பண்ணிடுறோம். இதனால இது கிரானிக் ப்ராப்ளம். இன்னைக்கு சந்தீப்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சோமனா வெளிநடப்பு செஞ்சாரா இல்ல பாதியில போனாரா? அவரே சொல்லிட்டு போனாரு. அவர் என்ன யோதர் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நீங்க உங்களுடைய நண்பர் தான் அங்கே சித்தராமையா இருக்காரு, அதனால அங்கே பார்த்து சேர்த்துடலாமேன்னாரு. நான் சொன்னேன், அவருக்கு புரிய தெரியல, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு. முல்லை பெரியார் விவகாரம் பல்வேறு தடவை வந்து உச்சநீதிமன்றத்திலே நம்ம கோரிக்கை வச்சிட்டோம், அவங்களும் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பராமரிப்பு பணிகளுக்கு அதாம்மா அவருக்கு மட்டும் கொஞ்சம் கிளீனா சொன்னோம். அது முதல்ல ஏவி தாமஸ் இருக்கிற காலத்தில் சொல்லி 3 திட்டம் போட்டு கொடுத்தார். எமர்ஜென்சி மெஷர், மீடியம் மெஷர், லாங் டேர்ம் மெஷர்னு. அது வரலையும் 130 வைங்க, அப்புறம் 142 வாங்க, 150 வாங்கினாங்க. நாங்கள் வந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்லேயும் 150 நிறுத்திங்க, ஆனால் அப்போ அணையை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அணையை பலப்படுத்துகிற பொழுது பேபி டேம் இருக்கு. அந்த பேபி டேம் பண்ணாதான் அணையை பலப்படுத்த முழுது ஆகும். ஆகியனால அதை வரலான்னு போனால் அதுக்கு முன்னால 10 மரங்கள் இருக்கு, காட்டில் இருக்கிற மரங்கள். அந்த மரங்களை நாங்கள் வெட்ட முடியாது, ஃபாரஸ்ட் அதுவும் அந்த கேரளா அது அவங்க வெட்டமா இருக்காங்க. சரி, அது வெட்டாம இருக்காங்க. அது கூட இடையில இருந்து ரிப்பேர் நடக்கிறோம். இப்போ கூட அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்பேர்லாம் பண்ணணும். அங்கே ரிப்பேர் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்து போகிறதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க, போட்டில் போகிறதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி அது ஒரு பெரிய கணக்குன்னா அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியை சொல்லிட்டு வந்துட்டோம். மேகதாது விவகாரம் வந்து உதாரணமாயிட்டு கர்நாடகம் தொடர்ந்து நாங்கள் கெட்டியே ஆகும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க. நம்ம கட்டக்கூடாதுன்றோம். இன்னைக்கும் நீங்க போகும்போது மேகதாது அணை பத்தி சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அமைச்சர், ஒரு துணை இணை அமைச்சர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அந்த சமயத்துல வந்து கர்நாடகாவுக்கு தானே அவரு
எங்களுக்கு அது போல பர்மாவே அந்தங்க தோன்றி கர்நாடக கட்டுறதுனாலும் நாங்கள் எதிர்த்தே தீர்வோம். அமைச்சர் என்ன சொல்றாரு? மேகதாது அணை பத்தி நீங்க பேசும்போது அமைச்சர் என்ன சொல்றாரு? ஒரு வாட்டி இல்லை சார், என்ன சொல்ல புரியல சார். என்ன சொல்ல சொல்லிடுறேன். அதுக்கு மேலே அது விட்டுருக்க அப்படி. சார் இப்போ அடுத்த விசிட் துரைமுருகன் சார் துணை முதல்வரை பார்க்கலாமா? எப்போ வெங்கட்ராமசாமி வீடு கடந்த காலங்கள்ல கேரளா முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்தார். சோ இந்த முறை இந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பாரா? யாரு ஆட்டம்? அதுதான் நான் ரொம்ப பேர் நினைக்கிறீங்க. கர்நாடகா இல்லைம்மா சொல்லிக்கிறாங்க, எல்லாருமே கேட்குறாங்கம்மா. ஏன் சார் உங்களுடைய பார்ட்னர் தான் ஒரே கட்சி பேசி சொல்கிறான். பேசி பேசி 36 தரமோ 38 தரமோ நாங்கள் பேசி இனி பேசி பயனில்லைன்னு வந்து அப்போ பிபிசி எனக்காக இன்னொரு தரம் பேசுங்கன்னு இங்கே பேச வச்சு அப்போ முடியாமல் இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் போய் அப்படியே போட்ட பிரகாரம் தான் ட்ரிபியூனல் அமைக்க கொடுத்தாங்க. ஆகையினால் தான் நாங்கள் இப்போ பேச போனோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை கேஸ் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்வாங்க. க்ளோஸ் ஆகிடுது. பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல, அதே சமயத்துல நீதிமன்றங்கள் மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு சட்டப்படியாக தான் எடுப்போம். சட்டப்படியாக எடுப்போம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் கேட்டுருக்கோம். சரி, எவ்வளவு கேட்டிருக்கோம்? 6000 கோடி பட்ஜெட் சார். நம்ம 240 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணிருக்கோம். நீங்க நிதி உதவி மத்திய அரசு கொடுங்கன்னு கேட்டோம். 600 கோடி திட்டத்தில் 250 கோடி நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி நீ கொடுங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு பதில் ஒன்றும் இல்லை. நானும் வந்து இன்னைக்கு அவங்கள போட்டு அதில் போராட விரும்பலை. புதிய அமைச்சருடன் நடந்த இந்த சந்திப்பு திருப்திகரமா அவங்க திருப்திகரமாக சொல்ல முடியாது. கட்சிக்காக பேசிட்டு வந்தோம்.